வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆயிஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தவங்கட ஒரு ஒன் ஷார்ட்டை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் சியோல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து 9th மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகுதா. அது டைம் டேபிள் பார்த்தா தான்டா தெரியும். ஸோ அது வரைக்கும் வீடியோ வராது, அதை இப்போயே சொல்லிடுறேன், ஓகேவா? அப்புறம் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்க்கலாம்டா. நீங்கள் ஷா, இந்த ஒன் ஷாட்டில் மட்டும் உங்கள் பேர் ஷா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நீங்கள்னு சொல்லிடுவேன். அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் பொண்ணு, இப்போது ஒர்க் விஷயமாக கொரியா வந்திருக்கீங்க. ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களும் உங்கள் தம்பியும். அவன் காலேஜ் படிக்கிறான். 1 வீக்கில் அவன் கிளம்பிடுவான். உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் கொரியாவில் இருக்கிறதுக்காக வந்திருக்கான். உங்களுக்கு 23 இயர்ஸு. அண்ட் இதை பக்கம் தேவங்க பார்த்தா அவன் கொரியன் தான். அவன் ஒரு கொஞ்சம் பணக்காரன் அப்படி தான். ஆனால் அதை அவன் காட்டிக்கவே மாட்டான். அவங்க அப்பா கூட ஒரு பிரச்சனையில் அவன் தனியாக வீடு எடுத்து ஜாங்கோக் கூட இருக்கான். அவனுக்கு ஏஜ் 25 இயர்ஸ். இது போதும், மிச்சத்தை ஸ்டோரியில் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்களோட ஹோட்டல் ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் தம்பி உள்ளே பாத்ரூமில் இருக்கான். யாரோ வெளியே தொலை அப்படின்ற மாதிரி கத்திட்ருக்கீங்க. அவன் ஒரு அண்ணாக்கா உனக்கு பிரச்சனை, ஒரு பாத்ரூமில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் சாப்பிட போனால் மணி இப்போவே 11 ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 11 ஆச்சா? இங்கே இங்கே புது ஊர், சாப்பாடு கிடைக்குமா இல்லையானே தெரில, தொலை அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. சரின்னு 2 பேரும் வெளியே போகிறீங்க. போனால் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. சரி அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே சைடில் பார்த்தா இது வின்டர் சீசன், அப்படியே அழகாக ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே இங்கே பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாக்கா அழகாக இருக்குது, நீ ரொம்ப கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எதுக்கு இங்கே இருக்க போகிறல்ல? நானும் ஒரு 1 வீக்கில் போயிடுவேன், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப படாத என்ன, அங்கே போய் நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க போகிறேன், நான் இங்கே கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்னோலாம் அழகாக இருந்துகிட்ருக்கு. உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. மம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் எடுக்கிறீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த விண்டோ மேலே அப்படியே அந்த ஸ்னோலாம் இருக்கும்ல, நீங்கள் அதை அப்படியே அது மேலே ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹார்ட் வரைஞ்சி அதை அப்படியே கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு டஸ்ட்டு இருந்தால் நம்ம பண்ணுவோம்ல, கார் மேலெலாம் டஸ்ட் இருந்தால் வரைவோம், அது அப்படியே தெரியுமே, அந்த மாதிரி வேலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் உலகத்தையே மறந்துட்டீங்க. உங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்னோ கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் தம்பி பக்கத்தில் ஒரு பையன் வந்திருப்பான். ஹாய் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் ஹாய்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அண்ணா நீங்கள் இந்த ஊரில் புதுசா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏண்டா இதை நான் அவன்கிட்ட கேட்கணும்டா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் தயவங்க பார்த்தா அவன் சாப்பிட்லான்னு அப்போ தான் வந்திருப்பான். பார்த்தா அந்த ஹோட்டலில் நீங்கள் தான் உட்காந்து விண்டோஸில் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்டான். ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவனுக்கு என்னன்னே தெரியல. அவன் அப்படியே சிரித்துட்டு ஐஸை பிளிங்க் பண்ணாமல் உங்களே பார்த்துட்டுருக்கான். அவன் கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போயிருக்கோம். அவனுக்கு எதுவுமே தெரியல, உங்களை மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் உங்கள் தம்பி பேசிகிட்ருக்கான். அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் அவனுக்கு ரியலைசேஷனே ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வரான். பார்த்தா ஜங்குக் தான் உங்கள் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே உட்காரான். வாடா வா, என்னடா இவ்வளோ நேரம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிவிட்டு பக்கத்தில் உங்கள் தம்பியை பார்க்குறான். ஹாய்ண்ணா. ஹாய், நான் ஆரவ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்.
வைக்கணும் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, தெரியும் ஜங்குக்கா என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கா பார்க்குறான். அவன் அப்படியே பன்னி ஸ்மைலை காட்டுறான் சிரிச்சுக்கிட்டே. அப்படியே வந்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் காலை கட் பண்ணிட்டு திரும்புறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் தம்பி பார்த்துட்டு, அக்கா இவங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க முழிச்சுக்கிட்டு. அக்கா இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் தயவங்க பார்த்தா அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸெல்லாம் அப்படியே ஷைன் ஆகுது. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்கன்றது கூட அவனுக்கு தெரியல. அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவன் தலையிலேயே கொட்டிட்டு, இந்தா அறிவு இருக்கடா, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சைலண்ட்டாக. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, சைலண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பில் பே பண்ண போகிறீங்க. போனால் தயாங் வந்து பில் பே பண்ணுறான். நானே பில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு, நாங்கள் தான் ஒன்று பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பில் பே பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ தான் பண்ணுவாங்களா என்ன, பண்ணுவாங்க போல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. வெளியே வந்தா, ஐயோ மணி 12 ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம், டேய் கேபு கிடைக்கணும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனை போயிட்டு டொக்குன்னு நோண்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டாக்ஸி கிடைக்கவே இல்லை. ஷோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. தயாங் வந்து பார்க்குறான். அண்ணா நான் எங்களுக்கு டாக்ஸி கிடைக்கல அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் வேணால் என் காரை வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தம்பி பார்த்துட்டு, வாய் மூடுக்கணும் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நீங்கள் வந்து வர சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொன்னதும் தயாங்க வந்து அவனோட காரை வந்து வர சொல்கிறான். வந்ததுக்கப்புறம் ஏற சொல்கிறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, ஏங்க உங்களை நாங்கள் ஒன்றும் பண்ணிட மாட்டோங்க, ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கும் போது, அக்கா வாக்கா, டேய் திப்படுறா, முன்ன பின்ன தெரியாதவங்க வண்டியில் போய் ஏறுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா அதான் நான் இருக்கேன்ல வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ தானே அப்படின்ற மாதிரி போய் உட்காருங்க. இப்படியே போய் சேஃபாக கொண்டு போய் உங்களை வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து விட்டுடுறான். தாங்க அப்படியே மேலே போயிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க தம்பி வந்து பார்க்குறான். என்னக்காச்சு, ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு நேற்று நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சுட்ருக்கீங்க. அவங்க தம்பி, இரு நேற்று பார்த்தோம்ல அந்த நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுறான். டேய் இரு இரு இரு, யாருக்கு கால் பண்ணுற, நேற்று பார்த்தோமே தயாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க நம்பர் உங்ககிட்ட எப்படி வந்தது, அது 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 வந்து எப்படின்னா, நீ திட்டக்கூடாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, டென்ஷன் ஏற்றாத நம்பர் நீ வாங்கினியா, ஆமாக்கா. அறிவு இருக்காடா உனக்கு, முன்ன பின்ன தெரியாதவங்க நம்பரை போய் வாங்கி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இங்கே பாருக்கா, அவங்க ரொம்ப நல்லவங்கக்கா. இங்கே பாருடா, நம்ம வந்து புது ஊர், நமக்கு காலங்க தெரியாது, அவங்க எப்படி என்னன்னு தெரியாமல் நீ எப்போ நம்பர் வாங்கி வச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்றுன்னு கத்துறீங்க. அவனா, ஏக்கா ப்ளீஸ்க்கா உனக்கு இப்போ முடியலல்ல, நான் அவரை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நம்ம பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த நெஞ்ச கச்சல் வந்து போனோம், அதனால் சரி அவன் என்னவோ பண்ணி தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு 1/2 ஹவர்க்குலாம் தவங்க வந்திருப்பான். வந்துட்டு, என்னாச்சு எதுக்குடா கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைண்ணா, அக்காவுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கு தான், கொரியன் ஃபுட் வந்து ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். ஓ அப்போது இந்தியன் ஃபுட் வேணுமோ அப்படின்ற மாதிரி தவங்க சொல்கிறான். ஆமான்னு போது, ஆமாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். அண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிக்கும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஐயோ பில்லுக்கெலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தவங்க அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான் அவங்க தம்பி கூட. அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து குளிச்சுட்டு வெளியே வரீங்க.
அப்படியே இவங்க வெட் ஹேரு தயவங்க அப்படியே ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா அவங்கள. அவனுக்கு மனசெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்கள் தம்பி ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் அவன். அப்படியே நீங்களும் தயவங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ரியலைஸ் பண்ணல, அவனும் ரியலைஸ் பண்ணல. இப்படியே ஒரு 2 minutes ஆயிருக்கும். 2 பேரும் அவ்வளோ இதுவாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த வேர்ல்டில். அப்படியே தயவங்க மட்டுமே அவனோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. 2 minutes கழிச்சு உங்கள் தம்பி வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த சத்தம் கேட்டு தான் நீங்கள் வந்து ரியலைஸ் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. தயவங்க பார்த்துட்டு சரி நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். போகலாமே அப்படின்ற மாதிரி 3 பேரும் கிளம்பி போகிறீங்க. போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். அப்பா இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். அவ்வளோ பிடிக்குமோ இந்தியன் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இது வரைக்கும் வேறு கண்ட்ரிக்கெலாம் போய் வேறு ஃபுட்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அதனால எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இப்படியே வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி கேட்குறான். வாயை மூடு, ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா என்னக்கா வந்ததுலேருந்து ரூம்லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தயவங்க சிரிச்சிட்டு சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தயவங்க சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஜாலியாக வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கீங்க. தான் வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து என்னன்னே தெரியல, உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் உங்களை வந்து அப்படியே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த டே ஃபுல்லாக வந்து தயவங்களோட கண்ணு உங்கள் மேலே மட்டும்தான் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே உங்கள் தம்பி வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் தம்பி இப்போது என்னன்னா எங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாயை மூடுடா நீ சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தயவங்க சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நான் சின்ன பையன்லாம் கிடையாது. எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கு தானே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி கேட்குறான். பிடிச்சிருக்குன்னா உங்கள் அக்காவை எனக்கு கட்டி கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி தயவங்க கேட்குறான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கட்டித்தராமா வேறு யாருக்கு நான் கட்டித்தர போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை இனிமேல் அண்ணா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான். தயவங்க அப்படியே ப்ளஷ் ஆகுது நான் மாமான்னு கூப்பிட்றது. கூப்பிட்டு அந்த மாதிரி அவன் சொல்கிறான். 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு வரதை நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் தம்பி ஷோல்டர்லேயே அடிச்சிட்டு டேய் என்னக்கா என்னை விட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஓடி போகலாமான்னு பிளான் பண்ணுறோம். அப்படியே வாயிலே அடிச்சணும் அப்படின்ற மாதிரி வாயிலே அடிச்சிட்ருக்கீங்க அவனை. அப்படியே தயவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான மாதிரி அவனுக்கு இருக்குது. இப்படியே வந்து வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுங்க. தயவங்க உங்களை விட்டுட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். தயவங்க வந்து அப்பப்போ ஒரு 3 வாட்டி நீங்கள் வெளியே போயிருக்கீங்க. நீங்களும் தயவங்க உங்கள் தம்பி 3 பேரும் செம்ம ஜாலியாக இருக்கும். செம்ம ஃபன் பண்ணுவீங்க 3 பேரும். சில நேரத்தில் ஜங்குக்கும் வந்திருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் அவங்கள நம்புறீங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்போது 1 வீக் அப்புறம் நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு வீடு பார்க்கணுண்டா பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி அவன் தலைவாரிட்டு இருக்கான். டேய் என்னக்கா ஏன்க்கா என் உயிரை எடுக்கிற நீ, நான் உயிரை எடுக்கிறேண்ணா, சரி மூஞ்சி அப்படி வைக்காத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. ஐயோ தயவு செஞ்சு அப்படி சிரிக்காதக்கா, ஏன் அப்படி சிரிச்சுனா என்னென்னே தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு சரி வா வெளியே போய் தேடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் தயவங்க நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ணான்ட்டு ஒரு யோசிச்சு தான் சொல்லியிருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க அண்ணா எப்போ பார்த்தாலும் சரளமாக அண்ணான்னுவேன், இப்போ வரமாட்டேங்க வாயில் அண்ணான்னு ஈஸியாக என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே இருறா, என்ன நம்ம கால் பண்ண வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அக்கா அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாருக்கா நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறோன்னா. அவருக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த 1 வீக்காக அவர் நம்ம கூட தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் வேணாம், அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவருக்குன்னு வேலை இருக்குல்ல, சும்மா அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுறாங்க, நமக்காக ஒன்று செய்கிறாங்கன்றதுக்காக சும்மா அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அது சரியாக இருக்காதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அக்கா
தாயாங்க நான் அப்போல்லாம் நினைக்க மாட்டாங்க அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ எப்படி சொல்கிற அவங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள் தம்பியால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனால் சொல்ல முடியாதுல்ல அவங்க ஒன்று லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது சொன்னால் நீங்கள் இன்னும் கத்துவீங்க, இன்னும் வேணான்னு சொல்லுவீங்க. அவன் அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் கேட்டதுக்கு பதில். இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எப்படி சொல்லு? ஒரு வாட்டி அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சரி இத்தனை நாள் நம்ம கொஞ்சம் ஏதோ புதுசு கொஞ்சம் உனக்கு தெரியுன்றதுனால அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, நமக்கு 4 இடத்த சுற்றி காட்டினாங்க. அதுனா அதோட லிமிட்டோடு வச்சுக்கணும்டா, புரியுதா? சும்மா எல்லார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காதடா, இது ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு அக்கா நான் சொல்கிறத கேள அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அம்மாவுக்கு தெரிஞ்சால் இதுக்கே என்ன கற்ற போகுதுன்னு தெரில, தெரியாத பசங்க கூட ஊர் சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்கும். இதுக்கே நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நீ தேவையில்லாமல் பண்ணாத சரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவன் அப்படியே சை பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கோயா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறான். ஐயோ இந்த பையனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் போய் குளிக்கிறேன், நீ ஏதாவது ஒன்று பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி போயிடுங்க. அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படின்ற மாதிரி தயவுக்கு கால் பண்ணுறான். ஹலோ மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா அக்கா பக்கத்துல இல்லை என்ன? ஆமாம்மாம்மா அக்கா குளிக்க போயிருக்கா. சொல்ல என்ன விஷயம்? இல்லை மாமா வீடு பார்க்கணும். வீடா? எதுக்கு? எத்தனை நாள் இப்படி ஹோட்டலில் தங்குறது? வெளியே போய் வீடு பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. சரி நான் ஹோட்டலுக்கு வரேங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கெலாம் தயங்க வந்திருப்பான். பக்கத்தில் தான் இருந்திருப்பான் போல். வந்துட்டு நான் உங்கள் அக்கா எங்க? அக்கா குளிச்சிட்ருக்கா. இன்னுமா 5 மினிட்ஸ் தானே ஆகுது, அவள் போனானே 20 நிமிஷம் குளிச்சுட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லும் போதே தாயாவுக்கு ஒரு மாதிரி டர்ட்டியாக தோணுது. இப்போவே 20 நிமிஷமா? அப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உங்கள் தம்பி பார்த்துட்டு நான் என்னம்மாம்மா ஏதோ யோசிக்கிறீங்க அப்போல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வாயை மூடு, சின்ன பையன் மாதிரி இரு அப்படின்ற மாதிரி தலையிலே கொட்டுறான். என்ன புருஷனை பொண்டாட்டியா என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, புருஷன் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கான். சரி உங்கள் அக்கா முன்னாடி இப்படியே சொல்லி தொலைக்காது, அவள் ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அம்மா எங்கள் அக்கா சரியான விஷம் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் வரீங்க பார்த்துட்டு தயங்க எங்கள் வீடு பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் வீட்டில் வேணால் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். நீங்கள் இல்லை நீங்கள் என்ன தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ணுறேன். 3 ரூம் இருக்குது. 2 ரூம் ஆக்குப்பைடு, நான் இன்னொன்று என் ஃப்ரெண்டு ஜங்கோ காணிக்கு வந்தால அவன் ஒருத்தன். இன்னொரு ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே கோவம் தலைக்கேறுது. நீங்கள் பாருங்கள், நம்ம ஒரு லிமிட்டாக இருந்துக்கலாம், புரியுதா? நீங்கள் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான், நீங்கள் ஓவராக உரிமைலாம் எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நாங்கள் வீடு பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்கள் தம்பி அப்படியே பார்க்குறான். அக்கா இந்த மாதிரி பேசாதாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைடா ஒன்றும் இல்லை, நான் தப்பு தான், நான் ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படின்ற மாதிரி அவன் ஸ்மைல் பண்ணிட்டே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். அவங்க தம்பியும் அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுற, அவர் நமக்கு நல்லது செய்ய தானேக்கா வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, சும்மா ஒருத்தவங்களை இது பண்ணக்கூடாது, புரியுதா? போட்டோ விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போய் தலைவாரிட்டுருக்கீங்க. அவங்க தம்பிக்கு அவ்வளோ டென்ஷனு, கத்துறான். அப்படியே கையமையான்னு கத்திட்டு இருக்கான் அவன். நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? அக்கா அறிவேலையா அக்கா உனக்கு? அறிவில்லாதனால தான் உன்னை தான் தம்பியாக வச்சுருக்கேன். ஐயோ நீ ஏங்க அப்படி பண்ணுற, அவர் நமக்கு நல்லது செய்ய வந்தாருக்கா. இங்கே பாரு, நமக்கு நல்லது செய்ய யாரும் வேணாம், நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுக்கா அப்படின்ற மாதிரி அவன் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் போய் அன்றைக்கி டே ஃபுல்லாக வீடு தேடுறீங்க, ஒரு வீடு கிடைக்கல, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை. ஒன்று வீடு செட் ஆனால் வாடகை செட் ஆகலை, வாடகை செட் ஆனால் வீடு நல்லா இல்லை. சில பேர் பேய் வீடு வேறு காட்டுறாங்க, அவங்களுக்கு அதே பயம் எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டுற போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போது ஒரு டயர்டான டே ஃபுல்லாக வீடு தேடி அவ்வளோ அலைஞ்சிருப்பீங்க. பெட்டு மேலே உட்காந்துட்டு பா முடியல, ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இதுக்கு தான் கிடைக்கிற வீடை வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி சொல்கிறான்.
லூஸு மாதிரி பேசாதடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னக்கா நான் லூஸ் மாதிரி பேசினேன்? டேய் இன்னும் நான் இன்றைக்கி நைட் நீ கிளம்பிடுவேடா. நான் ஒரு பொண்ணு, அவங்க பசங்க, நான் எப்படி அவங்க கூட ஒரே ரூமில் ஸ்டே பண்ண முடியும்? உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா அவங்க அப்படிலாம் இல்லைக்கா, ரொம்ப நல்ல பசங்கக்கா, நம்ம கூட பழகிறதுலே தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படியே வந்து வாக்குவாதம் போகுது. கடைசியில் உங்களுக்கு புரியுது. ஆமாம் கரெக்டு தான், சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்க நல்ல பசங்க தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது உனக்கு தெரியுதுல்ல, இன்றைக்கி நம்ம வீடு எவ்வளோ வீடு நம்ம வந்து தேடணும், ஒன்றாவது செட் ஆச்சா? புரிஞ்சுக்கோக்கா, அவங்க வீட்டில் இருந்தால் உனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி என்னமோ பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து படுத்துடுறீங்க. அவங்க தம்பிக்கு அப்பா ஐயோ என்னமோ பண்ணாலும் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி வெளியே போய் தயங்க தான் கால் பண்ணி சொல்கிறான். இந்த மாதிரி அக்கா ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. தயங்க அந்த சைடு, டேய் நீ எதாவது சொல்லாதடா, ஏற்கனவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உங்கள் அக்கா முன்னாடி ஒரு பிளாக் மார்க் ஆகிடுச்சு, எனக்கு மனசு அதுவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். ஐயோ மாமா அது பிளாக் மார்க்லாம் கிடையாது, அக்கா வந்து என்னமோ யோசிச்சா அவ்வளோதான், அது ஒரு லூஸ், அது சொல்கிறதானா நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது நான் வரலாம்ல? நீங்கள் வரலாமாம்மா, அவள் தான் சொன்னான், அவள் ஒத்துக்கிட்டா சரியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டேன். தாங்க ஒரே ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து குதிச்சிட்டு இருக்கான். ஜங்கோ கிட்டே போய் சொல்கிறான், மச்சான் ஷா வரேன்ட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னடா நீ தான் வரல என்னமோ திட்டி அமிச்சான்னு? அதான்டா இந்த ஆரவ் பையன் ஏதோ பேசி சமாளிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆஹா நல்ல மச்சான் தான் உனக்கே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்க்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. மச்சான் சொல்லாதடா, எனக்கு ஒரே மஸ்க்கு வைக்கவா அது அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஐயோ கடவுளே இங்கே பாருங்களேன், என் மச்சான் தயாங்க வைக்கப்படுறானே, யாராவது வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். தயாங்க அப்படியே அவன் வாயை பொத்திட்டு, வாய் மூடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஐயோ என் கண்ணி வந்து நம்ம கூட ஸ்டே பண்ண போகிறான். ஐயோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து டைட்டாக ஜங்குக்கா ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போத மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்க ஸ்மைல் பண்ணிட்டு இப்படியே தான் நைட்டு போயிருக்கோம். மார்னிங் தயாங் என்ன வேலை இருக்கோ இல்லையோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறான். வந்துட்டு பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பேக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு, எடுங்க எல்லாத்தையும், திங்ஸ்லாம் எடுங்க அப்போலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக, சாரி எதுக்கு? இல்லை நான் வந்து நேற்று உங்களை திட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல, எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவன் உங்கள் திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு போகிறான். உங்களுக்கு பரவாயில்ல, இப்படியும் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி வந்து, அக்கா ரூட்டு சரியில்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவன் தலையிலே கொட்டிட்டு, வாய் மூடு, சின்ன பையன் மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் சின்ன பையன்லாம் கட்டிக்காச்சு, எனக்கு 19 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 19 வயசு ஆகுதா அப்படின்ற மாதிரி அப்படியே காதை திருவுறீங்க. வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்துறான். வலிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்படியே போயிடும் தவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் வாவ், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூம், அந்த அப்பார்ட்மெண்ட்டே அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் அப்படியே தவங்க பார்த்துட்டு, எங்க மெய்ட் வச்சுருக்கீங்களாண்ணா? இல்லையே நான் தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அவங்களுக்கும் சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஒரு பேச்சுலர்ஸோட ரூமு இவ்வளோ க்ளீனாக இருக்குதுப்பா, நான் கூட இப்படி வச்சுக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த காதுலையும் ஜங்கோ காதுலையும் வந்துச்சு. ஜங்கோக்கு சிரிக்கிறான். மச்சான் நீ தாண்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஜங்கோக்கு சிரிக்கிறான். பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக நான் வேலை பார்த்துக்குறேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறான். அப்படின்ற மாதிரி ஜங்கோக்கு பார்த்துட்டு இருக்கான். இப்படியே வந்து நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் தம்பி வந்து ஊருக்கு போகிறான். நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டுருக்கீங்க. பார்த்து இருந்து கொன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தயாங்க நீங்கள் எல்லாத்தைங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களை கன்சோல் பண்ணுறான். உங்கள் தம்பியும் போயிடுறான். அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் முட்டிட்டு வருது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. நீங்கள் திடீர்னு ஹக் பண்ணதும் அவனும் 2 மினிட்ஸில் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணி அப்படியே கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை தம்பி தான், நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்.
தம்பி பத்திரமா போய் சேர்ந்துட்டான், நீ எதையும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்க பின்னாடி. இப்படியே ஒரு 5 minutes அழுதுருப்பீங்க. அப்புறம் பேக் ஆகிட்டு சாரி அவங்கள தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படி ஒரு 2 months பாஸ் ஆகிருக்கோம். நீங்களும் தயங்கும் ஒரு நல்ல பாண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கும் தயங்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவங்க 2 பேருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. உங்கள் கூட இருக்கணுன்றதுக்காக அவன் அப்பப்போ ஜங்குக்கு வந்து வெளியே அனுப்பிடுவான் லீவ் அப்போது. நீங்கள் 2 பேரும் மட்டும் டைம்ஸ் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தயங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் கேர் பண்ணுறது, அவன் பேசுகிறது, அவன் உங்களை பார்க்குற விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஒன் டே நீங்கள் காலையில் குளிச்சுட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. தயவாங்க வந்து ஏதோ குக் பண்ணிட்டுருக்கான். பா செம்ம ஸ்மெல் தயவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயவாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சிட்ருக்கான். எங்க என் சாப்பாடு பிடிச்சிருக்கா? நான் நினச்சிட்டு இருந்தேன் கொரியன் ஃபுட்டே நமக்கு ஒத்துக்காதுன்னு. நீங்கள் வீட்டில் செஞ்சு தரனால எனக்கு ஒத்துக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்பாடியோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சமைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே போன மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு ஷா ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. நீங்களா ப்ளஷ் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்கன்னே தெரில. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சாப்பாடையே பார்த்துட்டு இருக்கீங்க. தயங்கும் ப்ளஷ் ஆகுது. இது அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஓஹோ ஐயோ நான் கண்டிக்கல அப்படின்ற மாதிரி அவன் வந்து திருப்பி ரூமுக்கு போயிட்டான். சாப்பிட்லான்னு வந்துருப்பான். மனுஷன் உள்ளே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு சாப்பாடை வந்து உட்காந்துருக்கீங்க. ஜாங்கோ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜாங்கோக்கு வந்து ஐயோ காலையிலேயே ஜோடி புறாக்களை வேறு பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னடா என்ன முடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். ஒன்றும் இல்லை மச்சான், வர நாட்டில் ஜோடி புறாக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உங்களுக்கு தெரியுது அவன் இன்டெரக்டாக உங்களையும் தயங்கியும் தான் சொல்கிறான் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு பிளேட்டை மட்டும்தான் பார்த்து சாப்பிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் கண்ணை நிமிர்ந்து பார்க்கலையே. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. தயங்க அப்படியே சிரிப்பாக வருது. ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அவன். இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. உங்கள் ரூம் டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. கமென் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்க பார்த்துட்டு ஆஃபீஸ் ஞாபகமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. சரி ஓகே மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காரிங்க. எங்கே ஜங்குக் அது அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். ஏன்னா அவன் ஜங்குக்கை வெளியே அனுப்பியிருப்பான். நானும் ஷா மட்டும் இருக்கோம், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிருப்பான். இப்போது அது அவன் ஏதோ வேலை இருக்குதுன்னு ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓஹோ அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நீங்களும் அந்த வீட்டில் தானே இருக்கீங்க. எப்போல்லாம் நீங்கள் 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஜங்குக்கு இருக்க மாட்டான். அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். தயாகம் தான் பற்றி அமைச்சிருவான் அப்படின்ட்டு. இப்போ வந்து மூவியும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் அப்படியே சிப்ஸை சாப்பிட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க. வேலை பார்த்துட்ருக்கீங்க. வாயை பொழிந்துட்டு தயாகம் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டுப்பான். அவன் எங்கே படத்தை பார்த்தான். அவன் உங்கள் மூஞ்சியை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தயங்க அப்படியே டக்குன்னு மூவி பார்க்க ஆரம்பிச்சிடான். நீங்களும் சரியா தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ரொமான்டிக்கான சீன் வருது. ரொம்ப 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 ரொமான்டிக்காக இருக்குது. ரொம்ப இன்டிமேட்டாக போகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் தயாங்க உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே 2 minutes ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். நீங்களும் அவன் கிட்டே போகிறீங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண போகிற நேரம் காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா டிவியில் தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சிருக்கோம். அது கேட்டோடனே நீங்கள் அப்படியே ரியலைஸ் ஆகிட்டே தள்ளி வந்துடுங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹேரு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டுருக்கீங்க. தயங்கம் ஐயோ போச்சு வெக்கக்கிறா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கான். அவங்களுக்கு அப்படியே மூஞ்சல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளோ வெக்கப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நான் உள்ள போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. தாங்க ஐயோ மச்சான் என்ன பண்ணிட்டேன் ஐயோ வெக்க மாதிரிக்கே தாங்க என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இப்படியே நைட் ஆகுது. நீங்களா அப்படியே ஒரு மாதிரி போன மாதிரி வரீங்க. சாப்பிட்டு கடை ஓடிடலாம் அப்படின்ட்டு தயங்கவும் சிரிச்சிட்ருக்கா. அவனுக்கு ஒரு பக்கம் வெக்க வருது. நீங்கள் ஒரு பக்கம் வெக்கப்பட்டுருக்கீங்க. அது அவங்க பார்த்துட்டு
ஐயையோ! என்னது இது? மச்சான் எல்லாத்தையும் முடிச்சுட்டானா என்ன? இப்படி வெட்கப்பட்டுட்ருக்குங்க ரெண்டும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான் அவன். இப்படியே சாப்பிட்டு நீங்கள் போயிறீங்க. ஜங்குக்கு தேவங்க பார்த்து, டேய் என்ன எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை மச்சான், கிஸ் அடிக்க போனேன். அப்புறம் சி அவ்வளோலாம் எதிர்பார்க்காத. கிஸ் அடிக்க போனோம், காலிங் பெல் அடிச்சிச்சு மச்சான். யார்றா அவன் அந்த கரடி? தெரியல மச்சான். சி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இவன் எதுக்கு ஜி போடான்னா, நான் தான் ஜி, ஐயோ என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி தாங்க. உங்கள் ரூம் கிட்ட பால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதாவது நினச்சிப்பதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஏதோ நினச்சிட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷா சா பால் குடிக்கிறியா? தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் வந்து பால் கொடுத்துட்டு போயிடறான். நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு, ஐயோ இன்னைக்கு என்னென்னமோ நடக்க இருந்ததே அப்படின்ற மாதிரி நீங்கள் வெட்கப்பட்டுட்டு இருக்கீங்க. தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிடுறீங்க. ஒரு 2 days பாஸ் ஆகுது. இன்றைக்கி உங்கள் பர்த்டே. நீங்கள் அழகா ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு, ஐயோ அழகா இருக்கீனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என் பர்த்டே, தயவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். என் பர்த்டே, அவனும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வெளியே வரீங்க. தயவுங்க தான் ஹாலில் எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கான் போல். பரபரப்பாக எதையோ தேடிட்டு இருக்கான். தயவுங் எதோ தேடிட்டுருக்கீங்க? என் வாட்சு ஷா எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். கெட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். வெளியே போகிறீங்களா? ஆமாம் ஷா, ஆஃபீஸில் வேலை இருக்குது, போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, தயவுங்க வந்து உங்கள் கூட இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. உங்கள் பர்த்டேன்னு நீங்கள் வந்து ஒரு 1 week முன்னாடி சொல்லியிருப்பீங்க. அவனுக்கு தெரியும், மறந்துட்டாரோ, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஜங்கோ போகிறான். தங்கச்சி என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு தயங்கங்க? அவர் வெளியே போயிருக்கார். வெளியேவா? ஆமாம், ஏதோ வேலை இருக்கான், ஒர்க், ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் போயிடுறான். இன்னும் அண்ணா கூட நமக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணல, 2 பேரும் மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க. சரி விதேஷா, பார்த்துக்கலாம், நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளியே கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போயிட்டு உங்கள்கிட்ட காசு இருக்கும்ல, ஸோ ஒரு அழகான டெடி, அது அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. அது பார்த்தோன்னே உங்களுக்கு தாங்க ஞாபகம் தான் வருது. அழகாக இருக்குல்ல, இது ரோஸு சாக்லேட்லாம் வச்சு தேங்க் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் காலிங் பெல் அழுத்துறீங்க. யாருமே வரல. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்தா டோர் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா காற்று கொஞ்சம் பலமாக வீசியிருக்கோம், அதில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் இருளோன்னு கிடக்கு. ஜங்குகா நான் வீட்டில் தானே இருந்தார் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கீங்க. கீழே பார்த்தா ஒரே ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. திடீர்னு லைட் ஆன் ஆகுது. உங்கள் ஃபேமிலியே அங்கே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஐஸ்லாம் டியர்ஸு. உங்கள் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க. தாங்க அப்படியே நீல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தாங்க பார்க்குறீங்க. தாங்க ஷா, ஐ லவ் யூ ஸோ மச். என் வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் அவ்வளோ பார்த்துப்பேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நீ நான் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் உன்கிட்ட ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் ஃபீல் பண்ணது கிடையாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி அப்படின்ற மாதிரி. ஐ லவ் யூ ஷா, will you be my valentine அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு அப்படியே ஐஸெல்லாம் டியர்ஸு. நீங்கள் எஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே அந்த பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிங் போட்டு விடுறான். எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க இப்படி உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க தம்பி சொல்லியிருப்பான். அதுக்கு தான் எல்லோரும் சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே டைட்டாக தயவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ தயவ், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வார்த்தையும் கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்.
லைஃப் லாங் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தயம் அப்படின்ற மாதிரி அவங்க கிஸ் பண்ணுறீங்க. எல்லாரும் ஓ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. அவங்க தம்பி அப்படியே பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா தலையிலேயே கொட்டி திருப்புறாங்க. என்னம்மா மாமியார் மருமக பொண்ணு எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மூடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா தயாங்க செம்மையாக பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க. அப்படியே தயாங்களோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுதா, இப்படி தான் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் பையன் தேஜோன் உங்கள் பொண்ணு டேஷா 2 பேரும் பேனை பார்த்துட்ருக்காங்க. அப்படியா மம்மி, இப்படி தான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சா அப்படின்ற மாதிரி டேஷா அப்படியே க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. அவளுக்கு ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்கும். டேஜனுக்கு வந்து 7 இயர்ஸு. அவள் அப்படி இன்னசென்ட்டாக கேட்டுட்ருக்கா. ஆமாம் டே சொல்ல குட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. டேஜோன்னு பார்த்துட்டு அப்போ நான் நீயும் தானே என் தங்கம் அப்படின்ற மாதிரி அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க 3 பேரும். தயாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்க்குறான். என்ன என் பேபிஸ் 3 பேரும் இந்த அப்பா விட்டு கிஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. டேஜனு டேஷாவும் அப்பா அப்படின்ற மாதிரி ஓடி போய் தயாங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனும் என் டேஷா சொல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். டேஜுன்னு பார்த்துட்டு அப்போ நான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜோ நீயும் தானே தங்கம் அப்படின்ற மாதிரி தேஜோனையும் கிஸ் பண்ணுறான். 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி டின்னர்லாம் சாப்பிட்டீங்களா, இவ்வளோ நேரம் முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நாங்கள் சாப்பிட்டேன்டி, உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா டேஜா நம்ம போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி டேஜுன்னு வந்து கூட்டிகிட்டு போயிடறான். தயாங்க அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் தாங்க அவங்கள அட்மையர் பண்ணி பார்க்குறதா நீங்கள் அட்மையர் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. என்ன தயம் ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து அவங்கள டைட்டாக பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான். எனக்கு தான் தயம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், செம்ம ஹாப்பி தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நல்லா கண்ணை பொண்டாட்டி, ரொம்ப சுத்தியான குழந்தைங்க, என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குடி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். நீ வந்ததுனால தான் என் லைஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங்க வந்து கிஸ் பண்ணுறீங்க. இந்த கேஸ் அப்படியே 5 மினிட்ஸ் போகுது. தயாங்க வந்து நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து ரப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை வந்து ரப் பண்ணிட்டு இருக்கான். 2 ஹூக் ஓப்பன் பண்ணியிருப்பான். டேஷா அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறா. நீங்கள் பார்த்துட்டு தயாங்க பார்த்து சிரிக்கிறீங்க. நான் போய் கலந்து சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. தயாங்க பார்த்துட்டு அப்படியே பவுட் பண்ணுறான். ஓகேடா நான் இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து கதை வேறு மாதிரி போயிருக்க வேண்டியது, நான் ஏதோ பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த ஸ்டோரி சொன்னதே எனக்கு வந்து ரேணு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், சாரி தங்கமே. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதுக்கு ரீசன் வந்து உனக்கு தனியாக சொல்கிறேன் சரியா, நான் ஏன் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு மற்றவங்களாம் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே நான் வந்து பார்க்குறேன். பாய் சராங்கே.